செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் கணேஷ்குமார் அவர்கள் நிற்கிறார். அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்களால் திறக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை, அதுவும் செஞ்சி 4 முனை சந்திப்பில் சென்ட்ரல் இருந்திருக்கு. நாங்கள் ரோடை பெருசுப்படுத்துகிறோம், அகலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கர் சிலையை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சூரியன் நினைக்கிறேன், அவரெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அம்பேத்கர் சிலையை ஏற்றுட்டாங்க, மறுபடியும் வைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கணேஷ்குமார்லாம் போய் பேசிக்கிறாரு, இல்லைங்க நாங்கள் நகராட்சியில் வைக்கிறோம், நாங்கள் பிடிஓ ஆஃபீஸில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் அந்த அம்பேத்கர் சிலையை எங்கும் நிறுவலை. ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே திராவிட கழகங்கள் பட்டியல் சமுதாயத்துடைய வாக்கை எப்படி கேட்டு பெறுனா, நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக இருக்கிறோம், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக இருக்கின்றோம், நாங்கள் சாதிகளை ஏற்று அவர்களை சமநிலைக்கு கொண்டு வர நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிடும். ஆனால் ஒரு சிலையை வைப்பதற்கூட அவர்களுக்கு நேரம் இல்லை, இடம் இல்லை. இவர்கள் சாதிய சமநிலையை உருவாக்குவார்களா? இன்னை வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் எங்கேயுமே எப்பொழுதுமே அம்பேத்கர் அவர்களுக்கு அவர்கள் மாலை போட்டதும் கிடையாது, சிலை வைத்ததும் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து தேவர் ஜெயந்தியோட ஸ்டாலின் போவார், கடைஞ்சது போயிருப்பார். ஏன் ஜெயலலிதா அம்மையாரோட போயிருக்காங்க. ஆனால் எங்கேயாவது எப்போதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாலையை அம்பேத்கர் அவர்களுக்கு போட்டிருக்காங்களா? ஆனால் என்ன சொல்லுவாங்க, அடுத்த அம்பேத்கர் இவர் தான் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுப்பாங்க, இல்லை அவர் இவருக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு மனசார உள்ளார இந்த சமூகங்களுக்கு இந்த பிரதிநிதி கொடுத்துக்கிறாரு அம்பேத்கர் என்ற ஒரு தனி மனித இல்லை என்றால் 46 தொகுதி கூட தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த கழகமே. அவர்களை இந்த பட்டியல் சமுதாயம் நம்பும். இப்போ கூட பாட்டாளி மக்கள் 18 தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கு. அதில் 2 தொகுதி யார் ஒதுக்கியிருக்காங்க? பட்டியல் சமுதாயத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. திமுக தனி தொகுதி இல்லாமல் பொது தொகுதியில் பட்டியல் சமுதாயத்தை நிற்க வைக்குமா? நிற்க வைக்காது. கேட்டுச்சுக்க, ஏங்க உங்களுக்கு தான் 47 தொகுதி இருக்குங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா அந்த 8 சீட்டில் 6 சீட்டு தனி தொகுதி ஒதுக்கியிருக்காங்க பொது தொகுதியில். அவர் 2 தொகுதியை மாற்ற சமுதாயத்துக்கு ஒதுக்கிக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த திராவிட முன்னேற்ற இது நம்ம அரசியலுக்காக பேச வரல. அப்போ பட்டியல் சமுதாயத்தை இங்கே யார் தூண்டி விடுறாங்க, யார் பலிகடாகிறாங்கன்றதை அந்த பட்டியல் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு சாதிய வேறுபாடுகள் இருக்கா? எல்லா சாதிகளும் இருக்குது. அதேமாதிரி அந்தந்த சாதிக்குள்ள பணக்காரன் ஏழை இல்லை, எனக்கு பிடிச்சிவோம் பிடிக்கல, இந்த மாதிரி வேறுபாடு இருக்குது. வேறுபாடுகள் இல்லாத இடமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் சுமூகமாக முடியுமோ, எங்கெங்கெல்லாம் ஒற்றுமையாக முடியுமோ அங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஒற்றுமையாக இருக்காங்க. எங்கெல்லாம் ஆகாதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இவனுங்க சொல்வது, திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சமநிலை இருப்போம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தின் பெரும் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், சென்னையில் தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பேர் தலைவரை கண்டந்துண்டமாக வெற்றி கொள்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். வேங்க வயலில் மலத்தை கலந்து பீயை கலந்து கடைசியில் நீ தாண்டா கலந்த உன் மக்களுக்கு எதிராக சொல்லி அவன் மேலே குற்றத்தை போட்டுறது திமுக. ஒரு கருணாநிதின்ற ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே ஒரு பட்டியல் சமுதாய பெண்ணை எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவன் மனைவியும் சேர்த்து அவ்வளோ பொண்ணு தானே, வைக்கக்கூட இடத்துல சூடு வச்சுருக்காங்க. இது எல்லாமே திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் திமுக எப்படி ப்ரிவெண்டா பண்ணோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிடுங்கி கத்த கட்டுவோம் அப்படி தான் சொல்லும். அப்போது பட்டியல் சமுதாயத்தையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் வெறும் பலியாடாகவும் குர்பானியை ஆடாகவும் வைத்து கொண்டு இருக்கிறது. எப்போதெல்லாம் இப்போ நமக்கு தேவைப்படுமோ அப்போதெல்லாம் வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து அடுத்தவருக்கு மீது தொளிசி பாருங்க ரத்த கரையாக இருக்கான், அதான் கொண்டிருக்கான் அப்படி சொல்லும். என்னங்கண்ணே உங்கள் கையில் ரத்த கரை இருந்துச்சுங்க, ஏப்பா இது சந்தனம் குங்குமம் இப்போ தான் நான் பூஜை போட்டு வந்தோம், அதை போட்டு வந்தோம் பொய் சொல்லணும். புரியுதுங்களா? அதனால்
மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் செந்தில்குமார் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உங்களை கையேந்திர நிலைமைக்கு வைத்து கொள்ள மாட்டேன். உங்களுடைய உரிமையை, உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றினேன். ரெண்டாவது, இப்போட ஓட்டு வங்கியாக உங்களை பார்க்கல. ஓட்டு வங்கியாக பார்ப்பது திராவிட கட்சிகள், அதில் குறிப்பாக திமுக. ஒரு அம்பேத்கர் சிலையே வைக்காத இந்த திமுக உங்களுக்கு உரிமை தருமா? நம்மளும் அவங்க வாய்ப்பு கேட்காம நானும் உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்குறேன். நம்பி வாக்களித்து நெடுதருன்னு நிற்கிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு தேவையான செய்கிறேன். அம்பேத்கர் சிலையை அன்றைக்கும் உள் மனதோடும் உள்ளாராகவும் நாங்கள் திறந்தோம். நான் வந்த பிறகு அம்பேத்கர் சிலையை நாங்கள் மீண்டும் திறப்போம் அப்படி சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். அப்போது நடிப்பவர்களுக்கு வாய்ப்பு தருவதும் உண்மையாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தருவதும் உங்கள் கையில் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு நண்பன் ஒரு நாள் எதிரியாகலாம், ஒரு எதிரி ஒரு நாள் நண்பனாகலாம். ஆனால் துரோகி அவன் எங்கேயே போனாலும் துரோகி தான். அவனால் யாரும் வாழ மாட்டார்கள், அவனும் வாழ மாட்டான். புரிதல் இல்லாமல் எதிரியாகிடலாம், புரிந்த பிறகு நண்பன் ஆகிடலாம். அப்போது இவர்கள் நம்பலாம், நாங்கள் எதிரி கிடையாது, நண்பர்கள். எதிரியாக சித்தரிக்கப்பட்டுள்ளோம். பட்டியல் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் சமுதாயம் அந்தந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உன்னதமான கோரிக்கை.